இவங்களுடைய பெயர் ரியா. இவங்களுக்கு வயசு கிட்டத்தட்ட 25 வயசு ஆகுது. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே கூலி வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 2 அண்ணன்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு அண்ணனுக்கு திருமணம் ஆகிடுச்சு. இன்னொரு அண்ணன் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரியாவை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மாநிறமா தான் இருப்பாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் குட்டியா தான் இருப்பாங்க. பெருசா ஒன்றும் விவரம் தெரிஞ்ச பொண்ணு அப்படின்னு சொல்லிட முடியாது. நம்ம ரியாவுக்கு பெண் தோழிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. ரியாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு தாழ்வு மனப்பான்மை என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட வேற யாருமே ஃப்ரெண்டு அப்படிங்கிற முறையில் பேசுறதே கிடையாது, தனிமையில தானே இருக்கிறோம் அப்படின்ட்டு அடிக்கடி புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. இதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிறைய ஆண்கள் நம்ம ரியா கிட்ட பேச பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. இது நம்ம ரியாவுக்கு மனசுக்குள்ளார தன்னுடைய அழகை பார்த்து தான் இவங்க பேசுறாங்க போல, இவங்க கிட்ட நம்ம நட்பு ரீதியா பழகணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மொபைல் நம்பரை வாங்கி அடிக்கடி மெசேஜ் பண்றது, அதுக்கப்புறம் ஃபோன் பேசுறது, அதுக்கப்புறம் வீடியோ காலில் பேசுறது, இதே மாதிரி வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அப்பா அம்மா அண்ணன்களை மறந்துக்கிட்டு மொபைல் ஃபோனு தான் உலகம் அப்படின்னு முடிவு பண்ணி ஆண் நண்பர்கள்ட்ட நல்லா நெருங்கி பேசி பழகிக்கிட்டு இருக்காங்க. அது நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்க நம்ம ரியாவுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நாளாக ரியாவுடைய நடவடிக்கையில கொஞ்சம் மாற்றம் வர ஆரம்பிச்சிருச்சு. அடிக்கடி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன் அப்படின்னு பக்கத்து ஊருக்கு போறது, அங்க ஆண் நண்பர்கள்ட்ட பேசுறது அப்படின்னு முடிவு பண்ணி 2 பேத்துக்கு நம்ம ரியா இரையாகி முடிச்சிடுறாங்க. ஏன்னா தப்பான பழக்க வழக்கம் கூடா நட்பு கெடுதல் தான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியாவும் பார்த்தீங்கன்னா தனக்கு பழகின ஒரு பையன்கிட்ட காதல் வயப்பட்டு அந்த பையன் கூப்பிடுறானே அப்படின்னு நம்பி போய் அங்க பார்த்தீங்கன்னா 2 பேருமே பார்த்தீங்கன்னா தப்பா நடந்து முடிச்சிடுறாங்க. இந்த விஷயத்தை பத்தி பெருசா வீட்டில் நம்ம ரியா காட்டிக்கல. என்னமோ தெரியல, அவங்களாவது நம்ம கிட்ட பேசுறாங்களே, வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா காசு இல்லை பணம் இல்லை, உன்னை நான் எப்படி கட்டி கொடுக்க போறேன் அப்படின்னு புலம்புறாங்க. ஆனா அவங்க 2 பேரும் பார்த்துக்கிறாங்களே அப்படின்னு எதுவுமே யோசிக்காம அந்த தப்புல அடிக்கடி பார்த்தோன்னா இறங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் நாளாக பெற்றவர்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இப்படி இருக்கும்போது தான் கொஞ்சம் நாள் தள்ளி போனதுனால வீட்டில் இருக்கிற அம்மா சந்தேகப்பட்டு உனக்கு என்னாச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆரம்பத்தில் நம்ம ரியா முடியாது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பார்க்கும்போது டாக்டர் நம்ம ரியாவுடைய அம்மாவை தனியா அழைச்சிட்டு போயிட்டு ஏதோ ஒன்று பேசியிருக்கிறாங்க. அதுல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, உங்க பொண்ணு பிரெக்னண்டா இருக்கிறாங்க, இது கூட தெரியாம நீங்க என்னமா புள்ள வளர்க்குறீங்க, இப்படி ஆயிடுச்சு, ஒருவேளை கல்யாணம் தான் ஆயிடுச்சா இல்ல திருமணமாகி பிரிஞ்சு வந்துட்டாங்களா அப்படின்னு டாக்டரை பார்த்தோன்னா என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரியாவுடைய அம்மாவுக்கு என்ன பேசுறது அப்படிங்கிறதே தெரியல. உடனே டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு டாக்டரை இந்த விஷயத்த நம்ம ரியா கிட்ட சொல்றாங்க. டாக்டரும் சரி, என்னம்மா நீ பிரெக்னண்டா இருக்க, உங்க அம்மா கிட்ட கேட்டோம் அப்படின்னா இன்னும் கல்யாணமே ஆகல அப்படின்னு சொல்றாங்க. என்னதாம்மா நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்பதான் ரியா ரொம்ப வருத்தத்தோட அழுது புலம்பி சொல்றாங்க, என்னைய 2 பேர் இப்படி பார்த்தோன்னா பண்ணிட்டாங்க, என்னைய பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பசிக்கு இரையாக்கி முடிச்சிடுறாங்க, இதனால எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அம்மா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ரியாவுடைய அம்மா ரியாவை கடுமையா தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வழி தாங்க முடியாம நம்ம ரியாவும் பார்த்தீங்கன்னா அழுது புலம்புறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்னடா பண்றது, ஒரு புள்ள வச்சிருக்கிறோம், சின்ன வயசுலயே போயிருந்தா சந்தோஷப்பட்டிருக்கலாம், இப்ப வயசு 25 வயசாயிடுச்சு, எப்படியாவது இதை பார்த்தீங்கன்னா களைச்சிட்டு இந்த வேலையை பார்த்தாகணும் அப்படின்னு டாக்டர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அந்த வேலையை பார்த்து முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ரியாவை கண்டிச்சு வீட்டிலவே பார்த்தோன்னா தங்க வச்சு முடிச்சிடுறாங்க. வீட்டில் இருக்கிற அப்பா கிட்ட சொன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும், அண்ணன்கள்கிட்ட சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ரியாவை சும்மா விடவே மாட்டானுங்க அப்படின்னு முடிவு பண்ணி ரியாவுடைய அம்மா இந்த விஷயத்த டோட்டலா மறைச்சிடுறாங்க. ரியாவுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறதே தெரியல. 4 செவுத்துக்குள்ளார அடங்கி உடங்கி பார்த்தோன்னா இருக்கிறத தவிர்த்துட்டு வேற வழி கிடையாது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா வீட்டை விட்டே வெளியில போகாம அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாட்கள் ஆக வீட்டுல கொஞ்சம் கடன் பிரச்சனை, இன்னொரு பக்கம்
அப்பா அம்மா பிரச்சனை, அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் வேற போகுது. இந்த பக்கம் அண்ணன் வந்து பார்த்தோன்னா திருமணம் பண்ணிக்கிட்டு அண்ணியோட தனியாக செட்டில் ஆகிட்டான். வீட்டுக்கு வந்து என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கல. இன்னொரு அண்ணன் வந்து பொறுப்பு இல்லாமல் நண்பர்களோட சேர்ந்து அவனும் கெட்டது தான் மிச்சம். இப்போதைக்கு இந்த குடும்பத்தை யார் தான் காப்பாற்றுறது அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம ரியா வந்து அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க. நான் வந்து திருப்பூருக்கு வேலைக்கு போகிறேம்மா, அங்கே வேலைக்கு போனேன்னா என்னால் மாதம் வந்து மினிமம் பார்த்தேன்னா ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே வந்து செலவு போக உன்னால் கொடுக்க முடியும். இதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக வந்து ஒழுங்காக இருப்பேன், எந்த ஒரு தப்பும் நான் பண்ணிட மாட்டேன், என்னைய நம்பி அனுப்பி வைங்க அப்படின்னு அம்மா கிட்ட கேட்குறாங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் பதட்டம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வறுமை நம்மளையே ரொம்ப ரொம்ப வாட்டுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணிட முடியும், இழக்கக்கூடாததெல்லாம் இழந்துட்டோம். கடன்காரங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து என்னென்னமோ சத்தம் போடுறாங்க. பொறுப்பில்லாத ஒரு பையனை பெற்று அவனுக்கு கல்யாணம் பண்ணி அவன் என்னடானா எதுவும் பார்த்தனா கண்டுக்கிறது கிடையாது. இன்னொரு பையன் ஊதாரித்தனமா சுத்துறான். இந்த பொண்ணு தப்பு பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போறேன்னு சொல்லுதே அப்படின்னு நம்பி வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போமா அப்படின்றாங்க. அடுத்த நாளே நீட்டா பார்த்தனா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பேக் எடுத்துக்கிட்டு வேலைக்கு போறாங்க. ரியாவுடைய மனசுல இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், எப்படியாவது கடன் பிரச்சனையை முடிச்சாகணும். ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டோம்னா எல்லா கடனையும் தூக்கி எரிஞ்சிடலாம். நாம இதுக்கப்புறமா எந்த நண்பர்கள் கூடயும், முக்கியமா ஆண் நண்பர்கள் கூட பேசாம தான் உண்டு வேலை உண்டுன்னு இருந்தாகணும் அப்படின்னு முடிவு பண்ணி திருப்பூருக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஓவர் டைம் அப்படி இப்படின்னு கடுமையா உழைக்கிறாங்க, கொஞ்சம் சம்பாதிக்கிறாங்க. கிட்டத்தட்ட முக்காவாசி இல்ல முழு கடனையும் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்திலேயே அடைச்சு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அடிக்கடி வீட்டுக்கு வந்து அம்மாவை பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் நான் ஒழுங்கா இருப்பேம்மா, நான் ஏதோ ஒரு சூழ்நிலையில தப்பு பண்ணிட்டேன், இந்த சமுதாயத்துக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நீங்களும் என்னைய பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க, அப்பாவுக்கும் தெரியாம இந்த பக்கம் அண்ணன்களுக்கும் தெரியாம பார்த்துக்கிட்டீங்க, என்னால முடிஞ்சது என்னுடைய கடன் பிரச்சனையை முடிச்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம சேவிங்ஸ் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பணம் வச்சு இப்போதைக்கு 1,00,000 ரூபாய் பணம் வச்சிருக்கிறேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேம்மா அப்படிங்கிறாங்க. அப்பதான் ரியா கூடுதலா இன்னொரு விஷயம் பார்த்தனா சொல்றாங்க. நான் உங்களுக்கு தெரியாம இன்னொரு தப்பும் பண்ணிட்டேன். திருப்பூர்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பழக்கமாயிட்டாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி தப்பாலாம் எதுவுமே கிடையாது. நீங்க ஓகே சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்து பொண்ணு கேட்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. ஆனா ஆனந்துக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. அவங்க மனைவி கூட கருத்து வேறுபாடு காரணமா டைவர்ஸ் ஆகி முடிச்சிருக்காங்க. இப்போதைக்கு அவர் தனிமையில தான் இருக்கிறாங்க. நீங்க ஓகே சொன்னீங்கன்னா அவரை வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் அம்மா யோசனை பண்றாங்க. அப்படின்னா நம்ம பொண்ணை வந்து 2ஆம் தாரம் தானா, எப்படியோ பார்த்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன், கடன் பிரச்சனையால என் பொழப்பு இப்படி போயிடுச்சு, கண்டிப்பா வந்து நம்ம பொண்ணுக்கே பிடிச்சிருக்குது அப்படின்னா அவளுடைய வாழ்க்கை அவன் நல்லபடியா வாழ்ந்தா சந்தோஷம் தானே அப்படின்னு முடிவு பண்ணி ஆனந்த வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. ஆனந்தும் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பேசுறாங்க. ஆனந்துக்கு பேச்சு நடவடிக்கை எல்லாமே பிடிச்சி போச்சு. பெருசா வசதி வாய்ப்பு இல்லைனாலும் கையில தொழில் இருக்கு, தங்க வீடு இருக்குது, ஒரு 2-3 ஃப்ளாட் இருக்குது, வீட்டுக்கு ஒரே பையன் அப்படிங்கிறதுனால கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. கல்யாணத்தை ஆகா ஓகோன்னு பண்ணலனாலும் ஓரளவுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா சொந்த பந்தத்தை கூப்பிட்டு நல்லபடியா பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஆனந்த் அதுக்கப்புறம் ரியா 2 பேருமே திருமணம் பண்ணிக்கிட்டாலும் அடிக்கடி அம்மாவை பார்க்க வர வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னுடைய சம்பளத்துல செலவு போக சேமிப்பு அப்படிங்கிற அடிப்படையில் ஆனந்தும் கொஞ்சம் பண உதவி ரியாவுடைய அம்மாவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பக்கம் ரியாவும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா நிலைமை என்னமோ கைமீறி போக வந்து ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ரியாவுடைய அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை. இதனால ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. மறுபடியும் பார்த்தோன்னா கடன் பிரச்சனை. அந்த கடனை தான் கட்டி ஆகணும் அப்படின்னு ரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்து கிட்ட சொல்ல ஆனந்துக்கும் ரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு பார்த்தோன்னா ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் இப்படி போக திருமணமாகி முதல் வருஷமே முடிஞ்சு போச்சு. ரியா நல்லபடியா குழந்தையை பெற்றெடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம சம்பாதிக்கிற பணத்தை உங்க வீட்டுல கொடுத்தோம்னா நம்மளுடைய எதிர்காலத்துக்கு என்ன வருது, இவ்வளவு நாளா நம்ம 2 பேரும் வேலைக்கு போனோம், ஆனா இப்போதைக்கு நான் மட்டும்தான் வேலைக்கு போய் ஆகணும், நீ குழந்தைய பார்த்துக்கவே நிலைமை சரியாயிருமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாவுடைய அம்மா முன்னாடியே சொல்ல ரியாவுடைய அம்மாவும் பரவாயில்லப்பா, என்னைய நான் பார்த்துக்கிறேன், எப்படியோ என் பொண்ணு தான் உலகம் நினச்சிக்கிட்டு இருந்தேன், எப்படியோ அவளுக்கு நான் திருமணம் பண்ணி வச்சாச்சு, நீ வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டு உங்கள் குடும்பத்தோட என்னுடைய மகளை வந்து சந்தோஷமாக வச்சிருந்தாலே எனக்கு பண்ணுற மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்கிறாங்க.
இப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு சில நாட்கள்லே ரியாவுடைய அம்மா பார்த்தனா தவறி முடிச்சிடுறாங்க. இப்போதைக்கு ரியா வந்து அப்பாவை பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். ரியாவும் பார்த்தீங்கன்னா தான் கூட அப்பாவை அழைச்சிக்கிட்டு போயிட்டு பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. ஒரு அண்ணன் பொறுப்பே இல்லாம இப்பவும் ஊதாரித்தனமா தான் இருக்கிறான். இப்போதைக்கு இன்னொரு அண்ணன் என்ன ஏது அப்படிங்கிறதே கண்டுக்கல. ரியா பரவாயில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். வயசுல ஏதோ ஒரு சூழ்நிலையில 2 பேத்து கூட இருந்து மிகப்பெரிய ஒரு தப்பை வந்து இழைச்சாலும் கடைசி வரைக்கும் அந்த தப்பை உணர்ந்து இதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு தப்பும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அம்மா கிட்ட உண்மையா பார்த்தனா இருந்தாங்க. ஆனா கடைசியில அம்மாவுக்கு சரியா பார்த்துக்க முடியல. விதி விட்டு வைக்கல. அப்பாவையாவது சந்தோஷமா பத்திரமா அம்மா கூட வழி அனுப்பி ஆகணும், எந்த குறையும் இல்லாம அப்படின்னு முடிவு பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வயசுல எல்லாத்துக்கும் இருக்கிற ஆசைபாசம் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா தப்பு பண்ணியாச்சு அப்படின்னா யாருக்கா இருந்தாலும் மரியாதை அப்படிங்கிறது போயிடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.